அகரம் அறக்கட்டளை என்பது சென்னை தீநகரில் இயங்கி வருகிறது. இதை நடிகர் சூர்யா கடந்த 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இந்த அறக்கட்டளையின் முக்கிய நோக்கமே ஊரக பகுதிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்து படித்து முடித்து அவர்கள் வேலைக்கு செல்வதன் மூலம் அவர்களது சமூக பொருளாதார அந்தஸ்தை மேம்படுத்துவது ஆகும். இந்த அறக்கட்டளை மூலம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்லூரி படிப்பை படித்து வருகிறார்கள். மருத்துவம், பொறியியல், சட்டம் என எதை படிக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அகரம் அறக்கட்டளை ஆதரவு அளித்து படிக்க வைக்கிறது. இவ்வாறாக தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான சூர்யாவால் தொடங்கப்பட்ட அகரம் கல்வி அறக்கட்டளையின் மூலம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் அகரம் விழாவை கொண்டாடியும் வருகின்றனர். இந்த ஆண்டுடன் அகரம் அறக்கட்டளையை துவங்கி 20 ஆண்டுகளும் அதன் விதை திட்டம் 15 ஆண்டுகளையும் நிறைவு செய்கிறது. இந்த இடைப்பட்ட காலங்களில் அகரம் முன்னெடுத்த செயல்பாடுகள், பயன்பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட பல விஷயங்கள் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றன. இதை கொண்டாடும் விதமாக விதை திட்டத்தின் 15ஆம் ஆண்டு விழா சென்னையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் அகரம் அறக்கட்டளையால் பயன்பெற்ற 8000 மாணவர்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. நிகழ்ச்சியில் வறுமையால் வாடிய பல மாணவர்களின் வாழ்க்கையை அகரம் மாற்றியமைத்ததை சம்பந்தப்பட்டவர்கள் கூறும்போது ஜோதிகாவும் சூர்யாவும் கண் கலங்கினர். அகரம் விதை திட்டம் உருவாக்கிய பொறியாளர்கள், மருத்துவர்கள் என பலரும் அவரவர் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது பலருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சமூக வலைதளங்களில் நடிகர் சூர்யாவை பலரும் பாராட்டி வருவதுடன் அவரை போன்றவர்கள் மீது வன்மத்தை கொட்ட எப்படி மனது வருகிறது என்ற கேள்வியையும் எழுப்பி வருகின்றனர். இந்நிகழ்வில் நடிகர் கமல்ஹாசன், இயக்குனர் வெற்றிமாறன், தாசை ஞானவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் பேசிய சூர்யா, அகரம் அறக்கட்டளையால் பயனடைந்தவர்களின் வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை அனைத்தும் மாறிவிட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சூர்யா, அகரம் அறக்கட்டளையால் பயன்பெற்ற மாணவர்கள் தாங்கள் பெற்ற உதவியை விட அதிகமாக திருப்பிக் கொடுத்து மற்ற மாணவர்களுக்கு உதவி வருவதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வில் என் தங்கை தம்பிகளை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி, அதேபோல கொடுக்க கொடுக்க குறையாதது அன்பு என்பதை இங்கே இருப்பவர்களும் நன்கொடையர்களும் நிரூபித்திருக்கிறார்கள். நாம் கேட்காமலேயே பலரும் உதவி செய்திருக்கிறார்கள் எனவும் அவர் கூறினார். நல்ல விஷயம் செய்தாலும் விமர்சனங்களும் தாக்குதலும் சூர்யா மீது விழுந்த வண்ணம் உள்ளன. சூர்யா படங்கள் வந்தாலும் தாக்குகிறார்கள், சூர்யா கருத்து சொன்னாலும் தாக்குகிறார்கள் என பலர் கருத்து தெரிவிக்கின்றனர். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித் போன்றோர் கோடிகளில் சம்பளம் வாங்குகிறார்கள். ஆனால் இப்படியான உதவிகளை செய்வதில்லை. இவர்கள் பணம் தர வேண்டும் என்று அவசியமில்லைதான். ஆனால் அமைப்பு வைத்து மாணவர்களுக்கு கல்வி உதவியை தருவதில்லை. இலவச கல்வி கூடம் நடத்தியதில்லை. முதியோர் இல்லம் நடத்தியதில்லை. பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னச்சத்திரமும் கிடையாது என்றும் கூறி வருகின்றனர். நீட் பற்றி சூர்யா மட்டும்தான் கருத்து சொன்னாரா? அனைத்து நடிகர்களுமே கருத்து சொல்லியிருந்தும் சூர்யா மட்டுமே தாக்கப்பட்டு வருகிறார். கோயிலுக்கு தரும் பணத்தை பள்ளிக்கூடத்துக்கோ மருத்துவமனைக்கோ தரலாம் என்று ஜோதிகா சொன்னதில் என்ன தப்பு? இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் என்பதாலேயே ஜோதிகாவை விமர்சிக்கிறார்கள். சூர்யா, ஜோதிகா இருவரின் கருத்துக்களையும் தவறாக சித்தரித்து தவறாக பேசுகிறார்கள் எனவும் இணையத்தில் பாராட்டு குவிந்து வருகிறது.